கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றியது நம் தமிழ் மட்டுமல்ல, காதல் உணர்வுகளும்தான். காதல் மனிதனுக்கு மட்டுமே சொந்தம் என்றால் அது தவறு. கருங்கல்லுக்கும் உண்டு, செம்மண்ணிற்கும் உண்டு, நீல வானத்திற்கும் உண்டு, அதில் நீந்துகின்ற விண்மீனுக்கும் உண்டு, அதை பிரதிபலிக்கும் நீலக்கடலில் நீந்துகின்ற நீல திமிங்கலத்திற்கும் உண்டு, வாசமில்லா மலருக்கும் உண்டு, அதில் தேனை தேடும் வண்டுக்கும் உண்டு, நிறமாறா வானவில்லுக்கும் உண்டு, நொடிக்கு நொடி நிறம் மாறும் ஓசனை சிட்டுகளுக்கும் உண்டு காதல். என் முதல் காதலும் காதலியும். பருவம் வந்த பின்புதான் காதல் வரும் என்பார்கள். ஆனால் நான் என் பார்வை வரும் முன்னே அவள் மீது காதல் கொண்டேன் என்றால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. 1,00,00,000 அணுக்களில் ஒன்றை மட்டுமே காதலித்தேன். அந்த பிரியத்தில் கருவும் ஆனேன், உருவும் ஆனேன். அவள் யார் என்று அறியாமல், பேர் கூட தெரியாமல் அந்த நொடி முதலே அவளை காதலிக்க தொடங்கினேன். மனிதர்களில் பலரும் தன் முதல் காதலும் காதலியும் யார் என்றால் சற்றே யோசிப்பார்கள். ஆம், இந்த உலகில் தோன்றும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு இயற்கையான காதல் தோன்றும் முதலிடம் தன் தாயின் கருவறை. ஆண் பெண் என்ற பேதமின்றி இந்த உலகில் வாழ்ந்து மறைந்த வாழ போகும் அனைத்து மனிதர்களின் முதல் காதலும் காதலியும் அவர்கள் தாய்தான், அம்மா. இவ்வுலகில் வாழும் அனைத்து ஆண்களும் பொதுவாக இருக்கும் ஒரு ஆசை அவள் தாயைப் போலவே தாரம் அமைய வேண்டும் என்பதுதான். இது எல்லாம் வல்ல இறைவனுக்கும் பொருந்தும். பெரும்பாலும் தாயைப் போல மணப்பெண் வேண்டும் என்று பிள்ளையார் குளத்துக்கரை ஆற்றங்கரையில் குடிக்கொண்டிருக்கிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன. காரணம், தன்னை அறியாமல் அவன் இந்த பூவுலகிற்கு வரும் முன்னே அவளை காதலிக்க தொடங்கிய உணர்வுதான். அவள் அவனின் அனைத்து அசைவுகளையும் ரசிப்பவளாய் இருப்பாள். அவள் அவனின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுபவளாய் திகழ்வாள். அவனின் ஆரோக்கியத்திற்காக அவளின் ஆசைகளை துறப்புவளாய் இருப்பாள். இருள் சூழ்ந்த கருவறையின் அறவொளியாய் அமைவாள். தாயை போல தாரம் அமைந்தாள். தன் தாயை போல தாரம் அமைந்து விட்டால் இந்த உலகத்தில் அவனை போன்ற அதிர்ஷ்டசாலி யாருமில்லை. அப்படி ஒரு அதிர்ஷ்டசாலி நான் என்பதில் கர்வத்துடன் பெருமிதம் கொள்கிறேன். அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே என்று சும்மாவா கூறினார்கள்? ஆமாம், என்னவள் என் கண்மணி, நான் தவமின்றி கிடைத்த வரம். அப்படி என்ன அதிர்ஷ்டம் என்று தானே கேட்கிறீர்கள்? இதோ சொல்கிறேன். எங்களுக்கு திருமணமாகி ஓராண்டிற்கும் மேல் ஆகிறது. பெரியோர்களால் பார்த்து சேர்த்து வைத்த ஜோடிதான். பெரும்பாலான பெண்கள் தங்கள் கணவன்மார்கள் தங்களின் சமையல் அறையை பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள். இந்த ஓராண்டில் நான் இதுவரை என் வீட்டுக்கு சமையல் அறைக்குள் கை கழுவ மட்டுமே நான் நுழைந்திருக்கிறேன். என் தாயும் என்னை இது போலத்தான் வளர்த்தாள். இந்த நொடி வரை ஒரு புடவை கடையில் கூட என்னை நிறுத்தியது இல்லை. நாங்கள் சென்ற அனைத்து தொலைதூர பயணத்தின் போதும் சரிபாதியாய் என் கண்மணி வண்டி ஓட்டி செல்வாள். நமக்கு பிடிச்ச இடத்துக்கு நம்ம பைக்ல நம்மளையே பின்னாடி அமர்த்தி நமக்கு பிடிச்ச பெண்ணை நம்முடன் தொலைதூர பயணம் செய்தால் அது சொர்க்கம் தானே. என் விருப்பங்களை என் விருப்பம் போலவே செய்ய விரும்புவாள். எனக்கு பாட பிடிக்கும். ஒரு நாளும் நான் எவ்வளவு பாடிய போதும் என்னை தடை செய்ததே இல்லை. நான் கிரிக்கெட் பார்க்கும் போது ஒரு நாளும் நான் நாடகம் பார்க்க வேண்டும் என்று டிவி ரிமோட்டுக்கு அடமோ சண்டையோ பிடித்ததில்லை. என் வேலை பளுவை உணர்ந்து எனக்கு தேவையான அனைத்தையும் என்னருகே வைப்பாள். இவை அனைத்தும் பெரும்பாலான இல்லத்தரசிகள் செய்தாலும் என்னவளோ இல்லத்தரசி மட்டுமல்ல, ஒரு நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிபவள். ஒரு நாளும் தன் பணியின் சுமையை காரணம் காட்டி என்னை ஒரு வீட்டு வேலையும் வாங்கியதில்லை. இயல்பாகவே ஆண்களுக்கு அது வராது. இதுதான் பெண்களின் தனி சிறப்பு என்று நான் உணர்ந்தேன். தாரமாயிருந்தவள் தாயுமானாள். தாயருகே சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயருகே தாயாகும் பெண்ணே. என் தாரமாயிருந்தவள் என்னால் தாயுமானாள். என் கண்மணி எனக்கு கணவன் என்ற பட்டத்திலிருந்து தந்தை என்ற பதவி உயர்வையும் கொடுத்து விட்டாள். நல்ல மனையாளியின் நேசம் 1,00,00,000, பிறர்க்கென்ன சந்தோஷ சாம்ராஜ்யமே. என் கண்மணி என் உயிரை சுமக்கும் பொழுதில்தான் என் தாயின் வழிகளையும் தியாகத்தையும் உணர்ந்தேன். 5 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிந்தேன் அம்மா. சமையலறை பக்கம் செல்லாதவன் சமைத்தேன். திருமணமாகி 9 திங்களில் சமையலறையில் நுழையாத நான் பேறுகாலத்தில் அவளுக்கு சமையலில் துணையாக நிற்க வேண்டும் என்று முதலில் நுழைந்தேன். முதலில் கண்மணி சற்றே என்னை தடுத்தாலும் எங்களின் கருவில் இருக்கும் உயிருக்காக என்னை சமைக்க வைத்து வேடிக்கை பார்க்க தொடங்கினாள். நான் அதை விரும்பி செய்ய தொடங்கினேன். அவள் சிரித்தாள். எங்கள் கருவும் சிரிக்கும் அல்லவா? என் முதல் காதல் உன்னுடையதில்லை. ஆனால் ஆம், என் முதல் காதலும் காதலியும் நீ இல்லை. ஆனால் காலங்கள் கரைந்தோடினாலும் கடல் நீர் வற்றி போனாலும் காற்றை அணை போட்டு தடுத்தாலும் உன் கரம் பிடித்த மறுநொடி முதலே என் தாய்க்கு பின் என் வாழ்வில் வந்த முதல் காதலி நீ. நான் கரை சேரும் வரை கடைசியும் நீயே. மணமகனின் சத்தியம். இப்படி ஒரு அதிர்ஷ்ட தேவதை என் வாழ்க்கை துணைவியான பின்
மறுவார்த்தை பேசாமல் மடி மீது தலை சாய்ந்து மழலையாய் மாறி மணிமுத்தம் பதித்தாலே சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம். இந்த கணவன் மனைவி காதல் கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.